தாய் வீடு ஜூன் 2026. சக்கரங்கள் பொருத்தப்பட்ட ஒற்றர்கள். எழுதியவர் சுப்பிரமணியம் ஜெயசீலன். வாசிப்பவர் நிருஷா கனகசபை ஹரேந்திரன். மனிதரின் நாகரீக வளர்ச்சிப் பணிகளின் முதன்மை அடைவுகளில் ஒன்றாக போக்குவரத்து சாதனங்களின் கண்டுபிடிப்பும் அவற்றின் பிரயோகமும் இன்று வரையில் காணப்படுகின்றன என்றால் அது பிழையாகாது. அந்த வகையில் இந்த பூமி பந்தின் ஒரு முனையில் இருந்து இன்னொரு முனைக்கு பயணங்கள் மேற்கொள்வது தற்போது அத்தனை சிரமமான விடயமாக அமையப்பெறவில்லை. அந்த வகையில் போக்குவரத்து சாதனங்களில் கார்களுக்கு ஒரு தனி இடம் காணப்படுகிறது. மனித வரலாற்றில் கார்கள் எப்போதும் வெறும் போக்குவரத்து சாதனங்களாக மட்டும் பார்க்கப்படவில்லை. அவை தனி மனித சுதந்திரத்தின் அடையாளமாக திகழ்ந்தன. ஒரு காலத்தில் காரின் சாவியை பெறுவது என்பது பெற்றோரின் கண்காணிப்பில் இருந்து விடுபட்டு தனக்கென ஒரு தனி உலகுக்குள் நுழையும் மைல்கல்லாக கருதப்பட்டது. ஆனால் தொழில்நுட்ப வளர்ச்சி அந்த பிம்பத்தை முற்றிலும் மாற்றிவிட்டது. இன்றைய நவீன கார்கள் இயந்திரங்களால் ஆனவை அல்ல. அவை மென்பொருட்களால் இயங்கும் சக்கரங்கள் பொருத்தப்பட்ட அதிநவீன கணினிகள் என்றால் மிகைப்படாது. இன்று நாம் காருக்குள் நுழையும் போது அந்த சுதந்திரம் முடிவுக்கு வந்து விடுகிறது. நாம் எங்கே செல்கிறோம், எப்படி செலுத்துகிறோம், யாருடன் பேசுகின்றோம் என்பது வரை அனைத்தும் கண்காணிக்கப்படுகின்றன. இந்த பத்தி நவீன வாகனங்கள் எவ்வாறு நம்மை வேவு பார்க்கின்றன, அவை சேகரிக்கும் தரவுகள் எங்கே செல்கின்றன மற்றும் நுகர்வோராக நாம் எதிர்கொள்ளும் சவால்கள் என்ன என்பதை ஊடாடும் முயற்சியாக அமைந்துள்ளது. உங்கள் கார் உங்களை பற்றி என்ன அறியும்? நவீன வாகனங்கள் பல சென்சார்கள், கேமராக்கள், மைக்ரோபோன்கள் மற்றும் கணனி அமைப்புகளை கொண்டுள்ளன. இணைய இணைப்பு பொதுவானதாகிவிட்ட நிலையில் இந்த தரவுகள் அனைத்தும் கார் நிறுவனங்களின் சேவையகங்களுக்கு இடைவிடாது அனுப்பப்படுகின்றன. கார்கள் சேகரிக்கும் தரவுகளை பின்வருமாறு வகைப்படுத்தலாம். இருப்பிட தரவுகள். GPS மூலம் நீங்கள் செல்லும் ஒவ்வொரு இடம், பயண வரலாறு மற்றும் அடிக்கடி தங்குமிடங்கள் துல்லியமாக பதியப்படுகின்றன. சாரதியின் நடத்தை. நீங்கள் எவ்வளவு வேகத்தில் செல்கிறீர்கள், எவ்வளவு கூர்மையாக திருப்புகிறீர்கள், திடீர் பிரேக் போடும் பழக்கம் மற்றும் எரிபொருள் பயன்பாடு ஆகியவை கண்காணிக்கப்படுகின்றன. உட்புற கண்காணிப்பு. பல நவீன கார்களில் ஓட்டுநரை நோக்கிய கேமராக்கள் உள்ளன. இவை உங்கள் முக பாவனைகள், கண் அசைவுகள் மற்றும் நீங்கள் விழிப்புடன் இருக்கிறீர்களா என்பதை கண்காணிக்கின்றன. அதிர்ச்சியூட்டும் அந்தரங்கள். மொசிலா போன்ற கணனி இணைய உலாவி அமைப்புகளின் ஆய்வின்படி சில நிறுவனங்கள் உங்கள் எடை, வயது, இனம் மற்றும் உங்கள் பாலியல் வாழ்க்கை மற்றும் பொது ஆரோக்கியம் குறித்த விவரங்களை சேகரிக்கவும் தங்களுக்கு உரிமை உண்டு என்று தனியுரிமை கொள்கைகளில் குறிப்பிடுகின்றன. நவீன கார்கள் என்னென்ன தரவுகளை சேகரிக்கின்றன? வாகனம் இருக்கும் இடம் மற்றும் பயண வரலாறு, வேகம் மற்றும் பிரேக் போடும் விதம், எரிபொருள் பயன்பாடு மற்றும் பேட்டரி செயற்திறன், ப்ளூடூத் மூலம் இணைக்கப்பட்ட போன் தொடர்புகள், காருக்கு வழங்கப்படும் குரல் கட்டளைகள், சில மாடல்களில் உள்ள கேபின் கேமரா காட்சிகள், ஓட்டுநரின் கவனம் மற்றும் கண் அசைவுகளை கண்காணிக்கும் முறைகள், பராமரிப்பு மற்றும் நோய் அறிதல் தகவல்கள். கார்கள் ஏன் இந்த தகவல்களை சேகரிக்கின்றன? இந்த தரவுகள் பாதுகாப்பு, வசதி மற்றும் வாகனத்தின் செயற்திறனை மேம்படுத்த உதவுகின்றன என்று உற்பத்தியாளர்கள் கூறுகின்றனர். இதற்கான சில பொதுவான காரணங்கள்: நிகழ்நேர வழிகாட்டுதல் மற்றும் போக்குவரத்து அறிவிப்புகள், விபத்து கால அவசர உதவி அமைப்புகள், மொபைல் ஆப் மூலம் வாகனத்தை பூட்டுதல் மற்றும் கண்காணித்தல், பராமரிப்பு தேவைகளை முன்கூட்டியே அறிவித்தல், மென்பொருள் மேம்படுத்தல்கள், தானியங்கி ஓட்டுதல் தொழில்நுட்பத்தை மேம்படுத்துதல். காரில் இணைய இணைப்பின் அபாயங்கள். 2021 ஆண்டில் வீதியில் பயணம் செய்த கார்களில் 50% இணைய இணைப்பை கொண்டிருந்தன. இது 2030 ஆண்டுக்குள் 95% உயரும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. கார் இணையத்துடன் இணைக்கப்பட்டிருக்கும் வரை உங்கள் தனி உரிமை என்பது ஒரு மாயையே ஆகும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். மொசிலா நிறுவனம் மேற்கொண்ட உலகளாவிய ஆய்வின்படி உலகின் 25 முன்னணி கார் தயாரிப்பு நிறுவனங்களின் தனியுரிமை கொள்கைகள் விரிவாக ஆராயப்பட்டன. இந்த ஆய்வின் முடிவில் நுகர்வோரின் தரவு பாதுகாப்பு மற்றும் தனியுரிமை தரத்தில் அனைத்து பிராண்டுகளுமே முற்றிலுமாக தோல்வியடைந்துள்ளதாக அதிர்ச்சியூட்டும் தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து மொசிலா நிறுவனம் எச்சரிக்கையில்,
தாங்கள் இதுவரை பல்வேறு துறைகளில் ஆய்வு செய்த தொழில்நுட்ப கருவிகளிலேயே தனியுரிமை பாதுகாப்பில் மிக மோசமான உட்கட்டமைப்பை கொண்டவையாக கார் தயாரிப்பு வகைகள் மட்டுமே தரம் பிரிக்கப்பட்டுள்ளன என்று பகிரங்கமாக குறிப்பிட்டுள்ளது. மேலும் நுகர்வோரின் அனுமதி மற்றும் பாதுகாப்பு வளையங்களை தாண்டி தாங்கள் சேகரிக்கும் தனிப்பட்ட தரவுகளை வணிக நோக்கில் பிற தரப்பினருக்கு விற்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் குறித்து 19 முன்னணி கார் நிறுவனங்கள் தங்களின் கொள்கை ஆவணங்களிலேயே ஒப்புக்கொண்டுள்ளதும் இந்த ஆய்வின் மூலம் அம்பலமாகியுள்ளது. காப்புறுதி நிறுவனங்கள் மற்றும் தரவு தரகர்களின் பங்கு. நவீன கார் தயாரிப்பு நிறுவனங்கள் நுகர்வோரிடம் இருந்து சட்டவிரோதமாக பெறும் தனிப்பட்ட தரவுகளை பெற்றுக்கொள்ளும் மிகப்பெரிய வாடிக்கையாளர்களில் காப்புறுதி நிறுவனங்கள் முதலிடத்தில் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இது வெறும் தனியுரிமை மீறல் மட்டுமல்லாமல் நேரடியாக எளிய நுகர்வோரின் பொருளாதாரத்தை பாதிக்கும் ஒரு பெரும் சமூக பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. கார்களின் மூலம் சேகரிக்கப்படும் ஓட்டுநரின் வேகம், பிரேக் பயன்படுத்தும் விதம் மற்றும் பயண பழக்க வழக்கங்கள் போன்ற நுட்பமான தரவுகளை கொண்டு காப்புறுதி நிறுவனங்கள் தங்களின் மாதாந்திர கட்டணங்களை நுகர்வோருக்கு சாதகமற்ற முறையில் தன்னிச்சையாக உயர்த்தி வருகின்றன. கார்ப்பரேட் நிறுவனங்களின் இத்தகைய ரகசிய தரவு பரிமாற்றங்கள் நுகர்வோர் பாதுகாப்பு வளையங்களை தகர்த்து அவர்களின் பொருளாதார உரிமைகளை சுரண்டும் ஒரு புதிய வர்க்க பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளன. ஜெனரல் மோட்டார்ஸ் உள்ளிட்ட உலகின் முன்னணி கார் உற்பத்தி நிறுவனங்கள் தங்களது நுகர்வோரின் தனிப்பட்ட பயண விவரங்களை லெக்சஸ் நெக்சிஸ் போன்ற பன்னாட்டு தரவு தரகர்களிடம் வணிக நோக்கில் விற்றதாக கடுமையான குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இதற்கு சான்றாக குறிப்பிட்ட ஒரு ஓட்டுநரின் 6 மாத கால பயண விவரங்களை உள்ளடக்கிய 130 பக்க ரகசிய அறிக்கையின் அடிப்படையில் அவருடைய வாகன காப்புறுதி தொகை தன்னிச்சையாக 21 விழுக்காடு வரை உயர்த்தப்பட்டுள்ளது அம்பலமாகியுள்ளது. வாகனங்களின் செயற்பாடுகளை கண்காணிக்கும் இத்தகைய டெலிமேட்டிக்ஸ் திட்டங்கள் பாதுகாப்பான ஓட்டுநர்களுக்கு சலுகை வழங்குவதாக பரப்புரை செய்யப்பட்டாலும் நடைமுறையில் அவை நுகர்வோரை தொடர் கண்காணிப்புக்கு உள்ளாக்கி அவர்களிடம் இருந்து கூடுதல் கட்டணம் வசூலிப்பதற்கான கார்ப்பரேட் உத்தியாகவே பயன்படுத்தப்படுகின்றன. அமெரிக்காவின் மேரிலாந்து மாநிலத்தில் நடத்தப்பட்ட தரவுசார் ஆய்வொன்றில் இத்தகைய கண்காணிப்பு திட்டத்தினால் வரும் 31 விழுக்காடு மக்களுக்கு மட்டுமே கட்டண குறைப்பு சலுகை கிடைத்துள்ளது என்பதும் எஞ்சிய பெரும்பான்மையான மக்களுக்கு காப்புறுதி கட்டணம் பெருமளவு உயர்ந்தோ அல்லது எந்தவித சாதகமான மாற்றமுமின்றியோ நுகர்வோர் உரிமைகளை பறிப்பதாக அமைந்துள்ளது என்பதும் திட்டவட்டமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பின் பெயரால் நடக்கும் கண்காணிப்பு. புதிய சட்டங்கள் மற்றும் பாதுகாப்பு விதிமுறைகள் இந்த தரவு சேகரிப்பை இன்னும் தீவிரமாக்குகின்றன. உதாரணமாக, மது அருந்திவிட்டு ஓட்டுவதை தடுக்க இன்ஃப்ராரெட் பயோமெட்ரிக் கேமராக்களை நிறுவும் சட்டங்கள் அமெரிக்கா போன்ற நாடுகளில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன. இவை மது அருந்தியிருக்கின்றார்களா அல்லது சோர்வாக இருக்கின்றார்களா என்பதை அறிய சாரதியின் உடல் மொழியையும் கண்களையும் கண்காணிக்கக்கூடிய வகையிலானது. இது பாதுகாப்புக்கு அவசியம் என்றாலும் அந்த சட்டம் இந்த தரவுகள் எவ்வாறு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது குறித்த எந்த விதிகளையும் கொண்டிருக்கவில்லை. இது கார் நிறுவனங்களுக்கு மக்களின் மருத்துவ ரீதியான தரவுகளை எவ்வித கட்டுப்பாடுமின்றி கையாளும் வாய்ப்பை வழங்குகிறது. நவீன வாகனங்கள் பின்வரும் முக்கியமான தனிப்பட்ட தகவல்களையும் சேமிக்கக்கூடும்: வீடு மற்றும் அலுவலக முகவரிகள், அடிக்கடி செல்லும் இடங்கள், இணைக்கப்பட்ட தொலைபேசிகளில் உள்ள தொடர்புகள் மற்றும் குறுஞ்செய்திகள், குரல் பதிவுகள். வாகனங்கள் இணையத்துடன் அதிகம் இணைக்கப்படுவதால் சைபர் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களும் அதிகரித்து வருகின்றன. பாதுகாப்பு குறைவாக உள்ள அமைப்புகள் ஹேக்கர்களால் ஊடுருவப்பட வாய்ப்புள்ளதாக நிபுணர்கள் நிரூபித்துள்ளனர். கார்கள் ரகசியமாக ஒட்டு கேட்கின்றனவா? பல சாரதிகள் தங்கள் காரில் உள்ள மைக்ரோபோன்கள் தங்களை ஒட்டு கேட்கின்றனவோ என்று கவலைப்படுகிறார்கள். குரல் வழி உதவியாளர்கள் ஒரு கட்டளைக்கு பிறகுதான் செயற்படும் என்று நிறுவனங்கள் கூறினாலும் அந்த சேவையை மேம்படுத்துவதற்காக பதிவுகள் தற்காலிகமாக சேமிக்கப்படுகின்றன. அதேபோல் உட்புற கேமராக்கள் ஒரு கண்காணிப்பு வளையத்தை உருவாக்கி காரின் உட்புற அந்தரங்க தன்மையை முற்றிலுமாக அழித்து விடுகின்றன. சட்ட பாதுகாப்பும் நுகர்வோர் உரிமைகளும். தற்போது வரை உலகளாவிய அளவில் வாகன தயாரிப்பு துறையினருக்கான ஒருங்கிணைந்த தனியுரிமை பாதுகாப்பு சட்டம் எதுவும் நடைமுறையில் இல்லை. ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் இங்கிலாந்து ஆகிய பிராந்தியங்களில் அமலில் உள்ள பொது தரவு பாதுகாப்பு ஒழுங்குமுறை போன்ற உலகத்தரம் வாய்ந்த சட்டங்கள் ஓரளவுக்கு நுகர்வோர் பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்தினாலும்
கார் உற்பத்தி நிறுவனங்கள் அந்த விதிகளை முழுமையாக பின்பற்றுவதில்லை என்ற குற்றச்சாட்டு பரவலாக எழுந்துள்ளது. உலக பொருளாதாரத்தின் மையமான அமெரிக்காவில் இத்தகைய அத்துமீறல்களை கட்டுப்படுத்துவதற்கான தேசிய அளவிலான ஒருங்கிணைந்த கூட்டாட்சி தரவு சட்டம் இல்லாதது பெரும் பலவீனமாக அமைந்துள்ளது. இச்சட்ட பற்றாக்குறையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும் பன்னாட்டு கார் நிறுவனங்கள் நுகர்வோரின் தனிப்பட்ட தரவுகளை எவ்வித கட்டுப்பாடுகளுமின்றி தங்களின் வணிக லாபத்துக்காக கையாண்டு வருகின்றன. காரை கொள்வனவு செய்யும் போதோ அல்லது மென்பொருளை இயக்கும் போதோ வரும் நீண்ட தனியுரிமை கொள்கைகளை யாரும் உன்னிப்பாக வாசிப்பதில்லை என்றே குறிப்பிட வேண்டும். இதையே தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தும் நிறுவனங்கள் வாடிக்கையாளர் ஒப்புதலுடன் தான் தரவுகளை சேகரிக்கின்றோம் என்று வாதிடுகின்றன. சாரதிகள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள என்ன செய்யலாம்? இந்த தரவு பிரச்சனையை முழுமையாக தவிர்க்க முடியாது என்றாலும் விழிப்புணர்வுடன் செயற்படுவதன் மூலம் பாதிப்பை குறைக்கலாம். தேவையற்ற சேவைகளை தவிர்க்கவும். காப்புறுதி நிறுவனங்கள் வழங்கும் டெலிமெட்ரிக்ஸ் திட்டங்களில் இணைவது பாதக விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். லாபத்தை விட தனியுரிமை இழப்பு இதில் அதிகமாக காணப்படுகிறது. அமைப்புகளை சரிபார்த்தல். காரின் இன்ஃபோடெயின்மென்ட் கட்டமைப்பில் உள்ள தனியுரிமை அமைப்புகளுக்கு சென்று தேவையற்ற தரவு பகிர்வை முடக்கவும். ஸ்மார்ட் போன் இணைப்பு. காரின் ப்ளூடூத் அல்லது ஆப்ஸ் மூலமாக போன் தொடர்புகளை இணைக்கும் போது எச்சரிக்கையாக இருக்கவும். தேவையற்ற தகவல்களை சிங்க் செய்ய வேண்டாம். விற்பனைக்கு முன் சுத்தம். உங்கள் காரை விற்கும் போதோ அல்லது குத்தகை காலம் முடிந்து திருப்பி ஒப்படைக்கும் போதோ அதிலுள்ள உங்கள் தனிப்பட்ட தரவுகள் அனைத்தையும் ஃபேக்டரி ரீசெட் செய்து அளிக்கவும். விருந்தினர் சுய விவரம். முடிந்தவரை கெஸ்ட் ப்ரொஃபைல் பயன்படுத்துங்கள். இது உங்கள் பெயரில் தரவுகள் சேமிக்கப்படுவதை குறைக்கலாம். எதிர்காலம். ஸ்மார்ட் வாகனங்களும் தார்மீக கேள்விகளும். எதிர்காலத்தில் கார்கள் முழுமையாக தானியங்கி மயமாக்கப்படும் போது அவை இன்னும் கூடுதலான சென்சார்களையும் செயற்கை நுண்ணறிவையும் சார்ந்திருக்கும். இது வசதியையும் பாதுகாப்பையும் மேம்படுத்தினாலும் தனிமனித உரிமைகள் மீதான தாக்குதலாகவே அமையும். நிபுணர்களின் கருத்துப்படி உண்மையான சிக்கல் கார்கள் தரவுகளை சேகரிப்பதில் இல்லை, மாறாக அந்த தரவுகள் மீது நுகர்வோருக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லாததில் தான் இருக்கிறது. நாங்கள் எங்கள் தரவுகளின் உரிமையாளர்களாக மாறும் வரை நிலைமை மோசமாகிக் கொண்டேதான் இருக்கும் என்று தனியுரிமை ஆர்வலர்கள் எச்சரிக்கின்றனர். நவீன கார்கள் வசதிகளின் சொர்க்கமாக தெரிந்தாலும் அவை நம்மை தொடர்ச்சியாக கண்காணிக்கும் கருவிகளாக மாறிவிட்டன. தொழில்நுட்பம் என்பது நமது வாழ்க்கையை எளிதாக்க வேண்டுமே தவிர அது நம்மை அடிமையாக்கவோ அல்லது உளவு பார்க்கவோ கூடாது. கார் நிறுவனங்கள் வெளிப்படைத்தன்மையை கடைபிடிக்க வேண்டியதும் அரசாங்கங்கள் கடுமையான தனியுரிமை சட்டங்களை கொண்டு வர வேண்டியதும் இன்றைய காலத்தின் கட்டாயமாகும். அதுவரை நமது காரின் ஸ்டியரிங் நம் கையில் இருக்கலாம், ஆனால் நமது தரவுகளின் ஸ்டியரிங் யாரிடம் இருக்கின்றது என்பதில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எனவே இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியும் அதன் பயன்பாடுகளும் எவ்வளவு சௌகரியமானது என்பது வியக்கத்தக்க வகையில் காணப்பட்டாலும் அவற்றின் பின்னணியில் காணப்படும் தனி மனித சுதந்திரத்துக்கான கிடுக்குப்பிடிகளும் விலங்குகளும் எண்ணிலடங்காதவை என்பதை மறுதலித்துவிட முடியாது. இந்த சாதனங்களை சாதுரியமாக பயன்படுத்த நாம் இன்னும் பல பாடங்கள் கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கின்றது என்பதே நிதர்சனம். நன்றி.